அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயில், திருவேற்காடு, சென்னை. கருமாரியம்மன் மூலஸ்தானத்தில் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறாள். இவள் சாந்த சுரூபத்துடன் பராதி அம்சத்தில் தங்க விமானத்தின் கீழ் இருக்கிறாள். இவளுக்கு பின்புறம் அம்பாள் சிலை ஒன்றுள்ளது. இந்த அம்பிகை அக்னி ஜுவாலையுடன் கைகளில் கத்தி, கபாலம், டமருகம், சூலம் ஏந்தி அமர்ந்திருக்கிறாள். காலையில் கோபூஜை நடக்கிறது. தினமும் மாலை பிரதோஷ வேளையில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்யப்படுகிறது. முற்காலத்தில் இப்பகுதியில் நாகப்புற்று ஒன்று இருந்தது. இதனை மக்கள் அம்பிகையாக பாவித்து வணங்கி வந்தனர். ஒரு சமயம் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய அம்பிகை புற்று இருந்த இடத்தில் தனக்கு கோயில் கட்டும்படி கூறினாள். அதன்படி இங்கு கோயில் எழுப்ப புற்றை பெயர்த்தனர். அப்போது புற்றின் அடியில் அம்பிகை சுயம்பு வடிவில் எழுந்தருளியிருந்தாள். பின்பு இங்கு கோயில் கட்டப்பட்டது. அம்பிகை தானாக தோன்றியதால் இவளுக்கு கருவில் இல்லாத கருமாரி என்ற பெயரும் உண்டு. பொதுவாக ஐப்பசி பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். ஆனால் இத்தலத்தில் கருமாரியம்மனுக்கும் அன்னாபிஷேகம் நடப்பது மிகவும் சிறப்பாகும். ஆடி முதல் வாரத்தில் துவங்கி புரட்டாசி மாதம் வரையில் மொத்தம் 12 வாரங்கள் நடக்கும் ஆடித் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. மாசி மகத்தன்று அம்பாள் வங்காள விரிகுடா கடலுக்குச் சென்று தீர்த்த நீராடுகிறாள். இக்கோயிலில் மரத்தால் செய்யப்பட்ட சிலை வடிவில் கருமாரி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிறது. இவளை மரச்சிலை அம்மன் என்றே பக்தர்கள் அழைக்கின்றனர். இவளிடம் வேண்டிக் கொண்டால் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருப்பாள் என்பது நம்பிக்கை. சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் இதுவும் ஒன்று.